இந்த இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் எனக்கு புரியவே இல்லைங்க. திடீர்னு ஃபாலோவர்ஸ் அதிகமாகுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 20 ஃபாலோவர்ஸ் டக்குன்னு குறைஞ்சிட்டாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும், பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ போடலாம், நம்மளோட வீடியோஸும் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி குறைஞ்சிட்டு இருந்தால் மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பார்ப்போம், என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கும் வெற்றி கைகூடும்னு நம்புகிறேன். என் ரோட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டிங்க. ஸோ அதனால் ரொம்ப லேட்டாக தான் தூங்குறது. ஏன்னா நைட்டே ஒரு 3 மணி 4 மணி அப்படி தான் தூங்குறோமா. ஸோ 12 மணிக்கு எழுந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்குறது. இப்படி தான் 1 வீக்காக ரொட்டீன் போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா முட்டை தோசை. புதுசாக வந்து தூள் வாங்கிட்டு வந்திருந்தேன், இட்லி பொடி. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பொடி வந்து எங்கள் ஊர் சைடு அரைக்க மாட்டாங்க. அது எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா எல்லோ கலரு, அப்புறம் ஒரு மாதிரி லைட் எல்லோ அந்த மாதிரி தான் கிடைக்கும். செனாங்கனி தூள் இந்த மாதிரி தான் ஆஃபர் போடும்போது இந்த தூள் வாங்கிட்டு வந்திருந்தேன். மதியானம் நல்லா வெயிலுக்கு ஒரு மோரும் பின்னர் லெசியும் பண்ணி கொடுத்துருந்தேன்.